சொன்னார் கேப்டன். என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் என்னுடைய உயிர் மூச்சிலும் என் கூட தான் கேப்டன் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம விடுற மூச்சு காட்டுல என்ன ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு கேட்டவர் நம்ம கேப்டன். இன்னைக்கு ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து அரசியல் செய்து துண்டாடுகின்ற மக்கள் மத்தியிலே நாம் அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தேவன் என்று ஒரு உன்னத கருத்தை சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். இந்த கட்சி ஆரம்பிச்சப்போ சொன்னாங்க, இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு, இந்த கட்சி 70ல 71வது கட்சி, எத்தனை எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள். ஆனால் கேப்டன் சொன்னது போன்ற சிறந்த கொள்கைகளை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் கூட சொல்லல என்று நான் ஆணித்தரமா சொல்லுவேன். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் தாய்க்குலங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் ரேஷன் கடையில கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்ன உங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். மருத்துவத்தையும் கல்வியையும் மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். இன்னைக்கு மருத்துவமும் சரி, கல்வியும் சரி, இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, மிகப்பெரிய வியாபாரம். இன்னைக்கு மருத்துவத்துல நம்ம பார்த்தோம்னா செத்த உடல்ல வச்சு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுதான் ரமணா படத்திலேயே நம்ம தலைவர் சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு கல்வின்னு எடுத்துக்கிட்டா ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ல இருந்து இன்னைக்கு உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இன்னைக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பண்ண முடியல, புக் வாங்க முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல, எத்தனை எத்தனை பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திக்கிறாங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அரசு என்ன பண்ணுது? வெறும் வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி அரசியல் செய்கின்ற கட்சிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்றுவது. இல்லைன்னா ஆண்களாக இருந்தா போட்டரும் பீரும் 100 சோறும் போட்டு உங்களை இன்னைக்கு ஏமாத்த வேண்டியது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாடி ஆக்கினதுதான் இந்த ஆட்சியின் பெருமை. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, விலைவாசி உயர்வு, மளிகை ஜாமான், காய்கறி, இன்னைக்கு எத்தனை எல்லாம் விலைவாசி உயர்வு. அப்ப இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளை செலவை செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர்மான் மூலம் டாஸ்மாக் மூலம் அந்த 1000 ரூபாய் மாசத்துல 5000 ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக மிகவும் மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்னைக்கு அவங்க மதுவுக்கு அடிமையானதன் காரணமாக இன்னைக்கு அவங்க குடும்பத்தை அடிமையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அந்த அளவு இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, இன்னைக்கு கஞ்சா, ஆம்ஸ், எத்தனை எத்தனை. அப்போ இளைஞர்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியவர்கள், சிந்திக்க வேண்டியவர்களை மதுவும் கஞ்சாவும் கள்ளச்சாரத்தையும் கொடுத்து மூளையை மழுக வச்சு கேள்வியே கேட்காம நீங்க எல்லாரையும் முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசு. கேட்டா முதல் கையெழுத்தில் நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. கையெழுத்து போட்டாங்களா? எங்காவது ஒரு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதா? கேள்வி கிடையாது. இந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.